இப்போ இந்தியால புது கார் வாங்குறவங்களை விட செகண்ட் ஹேண்ட்ஸ்ல கார் வாங்குறவங்க, அதாவது யூஸ்ட் கார்ஸ் வாங்குறவங்க எண்ணிக்கை தான் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. குறிப்பா லக்ஸுரி கார்ஸ் மார்க்கெட்ல புது காரை விட யூஸ்ட் கார்ஸ் தான் அதிகமா சேல்ஸ் ஆகுது. இந்த சேஞ்ச் நம்ம நாட்டுடைய வளர்ந்து வரும் பொருளாதார நிலை மற்றும் மக்களுடைய தேவைகள் ஏற்பட்டிருக்க மாற்றத்தை பிரதிபலிக்குது. இது டயர் 1 சிட்டிஸ்ல மட்டும் இல்லங்க, டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்லயும் இந்த மாதிரி யூஸ்ட் கார்ஸ் வாங்குற கல்ச்சர் தான் வளர்ந்து வருது. சரி, இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்க்கு ஏன் இவ்ளோ ஹைப்னு பாக்குறப்போ அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான சில விஷயங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அஃபோர்டபிளான பிரைஸ். ஒரு புது காருடைய விலையை நீங்க கம்பேர் பண்ணும்போது குறைஞ்ச விலையில ஒரு நல்ல தரமான காரை செகண்ட் ஹேண்ட்ல உங்களால வாங்க முடியும். இது முதல்ல கார் வாங்குறவங்களுக்கும் அளவான பட்ஜெட்ல கார் வாங்க ஆசைப்படுறவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அடுத்தது லாஸ் ஆஃப் வேல்யூ. இப்ப நீங்க ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கின கொஞ்ச நாளே அந்த காருடைய வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும் போது இந்த ஆரம்ப கட்ட மதிப்பிழப்பை உங்களால தவிர்க்க முடியும். செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்ல ஏகப்பட்ட மாடல்ஸ், பிராண்ட்ஸ் நிறைய காசு நமக்கு கிடைக்குது. இது கஸ்டமர்ஸ் அவங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி காரை சூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. அடுத்தது யூஸ்ட் கார்ஸ்க்கு லோன் ஆப்ஷன்ஸும் ஈஸியா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம சர்டிஃபைட் ப்ரீ ஓன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமா நம்பகமான கார்களை உங்களை செலக்ட் பண்ணி வாங்க முடியும். அடுத்தது இளம் தொழில் முனைவோர் மத்தியில பழைய லக்ஸரி கார்ஸ் மீதான ஆர்வம் அதிகரிச்சு வருது. கம்மியான விலையில ஒரு பிரீமியமான காரை சொந்தமாக்கும் வாய்ப்பு இந்த பெரியவோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருக்கு. அடுத்தது அதிகமா விரும்பப்படும் பிராண்டுகள் என்னன்னு பார்க்கலாம். இந்தியாவுல யூஸ்ட் கார்ஸ் மார்க்கெட்ல சில பிராண்டுகள் மற்றதை விட அதிக வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த பிராண்டுடைய நம்பகத்தன்மை, குறைஞ்ச பராமரிப்பு செலவு மற்றும் மறு விற்பனை, அதாவது ரீசெல்லிங் வேல்யூன்னு இது எல்லாமே இதுக்கு முக்கிய காரணமா அமையுது. இந்தியர்கள் மத்தியில ரொம்ப நம்பகமான மற்றும் மலிவான பிராண்டா மாருதி சுசுகி இருக்கு. அதோட ஸ்விஃப்ட், டிசைர், வேக்னர், ஆல்டோ, பலீனா போன்ற மாடல்கள் பழைய கார் சந்தையில அதிக எண்ணிக்கையில காணப்படுது. இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் செலவும் கம்மி. அதனாலேயே இந்த பிராண்டோட கார்ஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்கு. அடுத்தது ஹுண்டாய் i10, i20, கிரெட்டா, எஸ்யூவி வகை கார்கள்ல மஹிந்திரா ஸ்கார்பியோ, பொலிரோ, டொயோட்டால இனோவா, ஃபார்ச்சுனர், டாடா மோட்டார்ஸ்ல டாடா நெக்ஸான், பஞ்ச் மாதிரியான மாடல்கள் அதோட நீண்ட ஆயுள் மற்றும் நம்பகத்தன்மை காரணமா யூஸ்ட் கார்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பிராண்ட் வேரியன்ட்ஸ் தான் அதிகமா விரும்புறாங்க. இந்திய செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட் 2024ஆம் ஆண்டுல புது கார் விற்பனையை விட ஒரு எழுச்சியை கண்டிருக்கு. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்ட் கார் மோகம் அதிகரிச்சிருக்கதாகவும் ஆடி, பென்ஸ், BMW, ஃபோக்ஸ்வேகன் உள்ளிட்ட சொகுசு கார்கள் 10 லட்சம் முதல் 30 லட்சத்துக்குள்ள அதிக அளவுல விற்பனை செய்யப்படுவதாகவும், குறைஞ்ச பட்ஜெட்ல 50,000 முதல் 2 லட்சம் வரைக்கும் மாருதி சுசுகி, ஃபோர்ட் ஆகியவை அதிக விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாருமே கார் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் செகண்ட் ஹேண்ட் கார்களை 1% குறைஞ்ச கமிஷன் தொகையில சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு கார் விற்பனையில ஈடுபட்டிருக்க ஏஜென்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் செகண்ட்ஸ்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பயன்படுத்திய கார்களை நம்ம தான் சேல் பண்றோம். நம்மகிட்ட 400க்கும் மேற்பட்ட டீலர்கள் இருக்கிறதுனால நம்மகிட்ட 1000க்கும் மேற்பட்ட கார்கள் எப்போதுமே அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணும், எவ்வளவு பட்ஜெட்ல வேணும் நமக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க, நம்ம டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். பட் T போர்ட்ல இருந்து 1 போர்டு வரை எல்லா வண்டியுமே அவைலபிளா இருக்கும். நீங்க கார் வாங்கணும், ஃபார்ச்சுனர் வாங்கணும், இனோவா, கிறிஸ்டா, ஸ்விஃப்ட் அப்படி எந்த வண்டி வாங்கினாலுமே எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். செகண்ட்ஸ்ல கார் வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.